அதிமுகவா அல்லது பாரதிய ஜனதாவா, இந்த இரண்டு கட்சிகளில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து பல கூட்டணி கட்சிகளில் இருந்தவர்களும் இப்போது முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துகள் என்னவாக இருக்கிறது என்பதை முன்வைத்தே பல கட்சிகள் முடிவெடுக்கின்றன. அந்த சூழ்நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன், அவரது மகள் மாநில மகளிரணியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய வினோலின் நிவேதாவும் உடன் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா பாஜகவா அந்த ஒரு முடிவை எடுத்துட்டீங்களா? என்ன நிலைமை? அப்படியெல்லாம் கிடையாது, முடிவு எடுக்கல. இன்னைக்கு ஓட்டு போட வச்சு மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே தமிழக மக்கள் முன்னேற்றங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து ஓட்டு சீட்டை அவங்க முன்னால் தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுடைய கருத்தின் அடிப்படையில், அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் செயற்கூட்டு, அதாவது செயற்மட்ட குழு கூட்டி அதனுடைய அடிப்படையில் எடுத்து நாங்கள் விவாதம் செய்து அதில் யாரோடு பயணிக்கின்ற முடிவெடுப்போம். இல்லை, யாருடன் கூட்டணி அப்படிங்கிற அந்த முடிவை அறிவிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? கூடிய விரைவில் அறிவிப்போம். அது எப்போன்னு இன்னைக்கு நாளைக்குள்ள சொல்ல முடியாது. கூடிய விரைவில் அறிவிப்போம். கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அறிவிப்போம். உங்களை கூட்டி தான் அறிவிப்போம். இல்ல, இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போலாமா அல்லது பாஜக பக்கம் போலாமா அப்படிங்கறது மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பம் நிறைய பேசியிருப்பீங்க. அப்படிங்கிற பேசினா கூட நாங்க அவர்கிட்ட ஒப்பீடு அவங்ககிட்ட கேட்கல. அதனாலதான் நான் கருத்து ஒருத்தர் ஒரு மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுக்கு அவனிதான் ஓட்டுச்சீட்டு முறையை கொண்டு வந்து அவங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி அவங்க ஒப்பீனியனை கேட்டு அதன் அடிப்படையில் நான் அன்னைக்கு டிக்ளேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய இஷ்டப்படியோ தலைவர் இஷ்டப்படியோ கிடையாது. எனக்கு முழு அதிகாரம் கொடுத்தாலும் அவருடைய எவ்வளவு மெஜாரிட்டி இருக்குன்னு பார்த்தா அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் காலத்தில் போட்டியிட போறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கறது ஒரு எத்தனை தொகுதியை நீங்க கேட்கறதா ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க கேட்பது என்பது வேறு. 5 தொகுதியை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த காலச்சூழ்நிலையை பொறுத்து, அரசியல் கூட்டணி தர்மத்தை பொறுத்து நாங்க கேட்டு பெறுவோம். அதுதான் உண்மை. அந்த காலச்சூழ்நிலை அவங்க பேசாம நான் எப்படி டக்குன்னு இவ்வளவு வேணும்னு எப்படி கேட்க முடியும்? அது கேட்க முடியாது இல்லையா? அந்த காலச்சூழ்நிலையை பொறுத்து நாங்க முடிவெடுப்போம். உங்களுடைய அந்த தொகுதிகள் எல்லாமே தென் மாவட்டங்கள் சார்ந்த ஒரு தொகுதியா தான் இருக்கா? சென்னையில கூட நான் நிக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா? நிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் அது கூட்டணி தர்மத்தை காட்பதற்காக எந்த தொகுதி என்பதை இப்பொழுது சொல்ல முடியாது. அந்த எந்தெந்த தொகுதியில் நிற்போம், 5 தொகுதி கையில வச்சிருக்கோம். எந்தெந்த தொகுதியில் நிக்கலாம் சொல்லி அவங்களோடு எந்த கூட்டணியோடு நாம் பயணிக்கின்றோமோ அவர்களோடு கலந்து ஆலோசித்து நிச்சயமாக நிற்போம். அதுல எந்த மாற்றுக்கிறது. நீங்க மட்டும் தான் போட்டியிட போறீங்களா இல்ல அடுத்த ஒரு வாரிசையும் களத்தில் இறக்கிறதுக்கான முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை அதான் சொல்ல, காலச்சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் யாரை தேர்தல் களத்தில் இறக்க வேண்டும், நானா, மகளிரின் தலைவியா, அல்ல இருக்கிற மாநில நிர்வாகிகளா, இல்லது மாவட்ட செயலாளர்களா, மாவட்ட தலைவர்களா என்பதை அந்த காலச்சூழ்நிலையை பொறுத்து தான் நாங்கள் நிர்ணயம் பண்ணுவோம். ஏரியா பொறுத்து இருக்கு.